ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்க வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ஐபிஎல் 2024 சிஎஸ்கே வந்து 5 மேட்ச்சில் 3 மேட்ச் வின் பண்ணியிருந்தாலுமே 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. தோற்ற 2 மேட்சுமே அவே கேமாக இருந்திருக்குது. அதில் ஒரு சில முக்கியமான காரணம் வந்து சிஎஸ்கே தோற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர் சரியான ஸ்டார்ட் தராது தான். சிஎஸ்கே ஃப்ரெண்ட் வந்து இப்போயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா கார்னே எப்போ தான் வருவார், ஆஸ்திரேலியா சீரிஸில் இன்ஜுரி ஆடுது, இன்னுமா கார்னே வருவார், எப்போ தான் சிஎஸ்கே டீமை ஜாயின் பண்ணுவார். ருத்ராஜ் கேக்வாட் ஃபஸ்ட் 2 மேட்ச் ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சார். ஆனால் அந்த ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரால் கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்த 3 மேட்ச் அவர் அவுட் ஆன விதம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருந்திருக்கு. சிமிலர் ஷாட்ஸ் ஆகி அவுட் ஆகிட்டு இருக்காரு. சிஎஸ்கே மேட்ச்லாம் கார்னே எப்போ தான் வருவார், கண்டா வர சொல்லுங்க, கார்னே கையோட கூட்டி வரங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவின் கார்னே ஒரு கிளாஸான பிளேயர். அந்த கிளாஸான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சிஎஸ்கே டீம் ஜாயின் பண்ணுவாருன்ற ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மே 2 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெவின் கார்னே சிஎஸ்கே கேம்பில் ஜாயின் பண்ணுவார். வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் கூட ஒரு அவே கேம் இருக்குது, அந்த கேம் ஆடுறது வாய்ப்பு இல்லை. ஆனால் மே 12 வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஒரு ஹோம் கேம் இருக்குது, அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டெவின் கார்னே ஆடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், டெவின் கார்னே வந்து அவர் டேரக்டாக பிளேயிங் ஆடணுமா இல்லை ரசின் ரவீந்திராக்கே வந்து வாய்ப்புகள் தரலாமா? அது மாதிரி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்பவே நன்றி.